ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ப்ரெட்டு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்ட்டு. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 5 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கையில் பிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே செய்யலாம். வீட்டில் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்க்குறேன். இப்போ நம்ம ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது மேலே லைட்டாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். சும்மா 1 ஸ்பூன் மட்டும்தான். இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கணும் இப்படி. இப்போது ஒரு 1/2 கப் வந்து நான் கடல மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போது இந்த ப்ரெட்டு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவோட நம்ம கலந்துடலாம். இந்த வெங்காயம் கலந்து வச்சுருக்கோம்ல, அதோட கலந்துக்கலாம். இப்போது இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த பாருங்கள், ப்ரெட்டு இருக்கிற இடமே தெரில பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாகட்டும், நம்ம ஆயில் சேர்க்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாருங்கள், நான் ப்ரெட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆயில் வேறு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நம்ம மீடியம் ஆக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, அதனால் தீஞ்சிரும். அதனால் நம்ம மீடியமாக வச்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா வச்சிடலாம். பார்த்து செய்யணும், கொஞ்சம் தெளிக்குது. இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்திருக்கும். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு நம்ம வறுத்துக்கணும். பார்த்து செய்யுங்க. எப்பயுமே ஆயில் ஹீட்டாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணி கிண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா பொறுமையாக 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். இல்லைன்னா நம்ம உடனே எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் நம்ம ஒவ்வொரு சைடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.